ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி 2026 ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் நடந்துட்டுருக்கு. நம்மளுடைய வீடியோவில் நிறைய ஜனவரி மாத கண்டென்ட் போட்டுட்டேன். இப்போவும் என்ன போட போகிறோன்னா, ஜனவரி மாதத்தில் கிரகநிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுறதுனால அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுவதாக ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படி குறிப்பிட்ட அந்த ஜோதிட தாள்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பமில் பிறந்த ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களால் நிறைய கெட்டது நடக்காமல் இருக்க ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்தால் எப்படி உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஆன்மீக விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கும்பம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக அமையும். அதனால் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த டைம் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். நிறைய கிரகங்களில் மாற்றங்களும் ஏற்படுது. கிரகங்களில் வக்ரம் போன்ற சில சம்பவங்களும் நடைபெறுது. நம்மளோட லைஃப்பில் எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பாக நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ இப்போ கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. கும்பம் ராசி நேயர்களே, இந்த மாதம் கடைசி வரைக்கும் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத கடைசியாக உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். அவரோடு ராகுவும் இணைந்திருக்கிறார். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் இந்த மாதம் கடைசியாக இனிய மாதமாக உங்களுக்கு அமைய போகுது. எதையுமே திட்டமிட்டு செய்தீங்கன்னா வெற்றியானது ஈஸியாக காண்பீர்கள். திடீர் முன்னேற்றமானது உங்களுக்கு ஈஸியாக சேரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உற்சாகத்தோடு செயல்பட்டு எதிர்பார்த்த இலக்கை ஈஸியாக அடைவீங்க. ஜென்ம சனி நடைபெறுவதால் சிறு சிறு தொல்லைகள் உடல்நலத்தில் ஏற்படலாம். அதனால் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இதில் ஃபஸ்ட்டு குரு பகவான் தான் வகரகதி அடைகிறாரு. இவரால் தான் உங்களுக்கு பெரிய மாற்றமே ஏற்படும். ஸோ என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத வாங்க பார்ப்பீங்க. மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த டைம் வகர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசியை பொறுத்தவரை தன லாபதிபதியானவர் குரு அவர் வகரம் பெற்றிருப்பதால் வருமான பற்றாக்குறையானது ஏற்படும். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் எடுக்கக்கூடிய முயற்சி தாமதப்பட்டாலும் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். குடும்பத்தில் கூட சில பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதன் மூலம் அமைதியானது கிடைக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசியில் மட்டும் இல்லாமல் 9, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே பாகிஸ்தானும் பலம் பெறுகிறது. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகலும். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். எந்த வழியிலையோ உங்களுக்கு வரவேண்டிய தொகை சேரும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டினீங்கன்னா வாங்க முடியும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பழைய கூட்டாளிகள் மீண்டு இணைந்து உங்கள் புதிய முயற்சிக்கு கை கொடுத்து உதவுவாங்க. இந்நேரங்களில் குரு கவசம் பாடி குருவை வழிபாடு செய்யறதன் மூலம் நற்பலன்களை பெறலாம். வக்ரமாகக்கூடிய குருவால் இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு புதன் கும்ப ராசியில் ஆட்சி பெற போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 29 அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நன்மையும் தீமையும் கலந்து நடைபெற போகுது. பொதுவாக பஞ்சமஸ்தானாதிபதி என்பதால் பிள்ளைகள் வழியில் மேன்மையானது உண்டாகும். அவர்களுடைய படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கும். பெண் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க.
உங்கள் முன்னேற்றத்திற்கு முக்கிய புள்ளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பழைய சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டாகும். சென்ற நாட்களில் நடைபெறாத சில காரியங்கள் இந்த டைம் நடைபெறும். அதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. கும்பத்தில் புதன் வர்றதுனால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்புறம் ஃபைனலாக கும்பத்தில் சுக்கிரன் வர போறாரு. மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் கும்ப ராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தாய்வழி ஆதரவு கிடைக்கும். படிப்பு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். வாழ்க்கை தேவை படிப்படியாக பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் உங்கள் கையானது ஓங்கும். வீடு வாங்கி குடியேறக்கூடிய யோகமானது உண்டாகும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, தொழிலில் சேர்ந்த பணியாளர்கள் உங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புபவர்களுக்கு இப்பொழுது நல்ல தாள்கள் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய நல்லது நடக்கிற மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு இருக்க போகிறாரு. ஸோ கிரகங்களால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். பொதுவாக சொல்லணும்னா உங்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாக தேடி வரலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யக்கூடிய யோகமானது உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் எளிதில் கிடைக்கும். கலைஞர்களுக்கு சென்ற நாட்களை விட கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெற்றி உண்டாகும். பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் முடிவிற்கு வரும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும். அதனால் அந்த யோகத்தை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தை மாதத்தில் இந்த பரிகாரங்கள் செய்தால் அதிகப்படியான பலன்கள் நிச்சயம் நீங்கள் பெறலாம். அதனால் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம்தான் தமிழர்கள் திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது. இந்த தை மாதம் சுப காரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது. ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது. அந்த வகையில் சுபதினங்களான பொங்கல் அப்புறம் அதனை தொடர்ந்து நிறைய சிறப்பான நாட்கள் வர்றதுனால இந்த மாதத்தை சக்தி மாதம் என்று அழைக்கப்படுது. தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பான போகி பண்டிகை, பொங்கல் திருநாள், மாட்டு பொங்கல், காணுப்பொங்கல் தினங்கள் இந்த மாதிரி சிறப்புகள் இந்த தையில தான் இருக்குது. தைப்பூசம், தை அமாவாசை, தை வெள்ளி, தை பௌர்ணமி இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்குது. ஸோ தை மாதத்தில் சுப காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி நிறைய சிறப்பு தினங்கள் இருக்கிறதுனால தை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஸோ இப்பேற்பட்ட தை மாதத்தில் நீங்கள் பரிகாரமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் தன்னுடைய திசையை மாற்றி செயல்படுவார். அவர்கிட்ட நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வெளிப்படும். அதை நமக்குள்ளே உள்வாங்கணுங்கிறதுனால சூரியனுடைய ஆசீர்வாதம் பெற டெய்லி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து சூரிய நமஸ்காரம் செய்து ஒரு 5-10 நிமிடம் சூரிய ஒளி நம் மீது படு மாதிரி தியான மாதிரி செய்ய வேண்டும். இந்த விஷயம் செய்யக்கூடிய பட்சத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே போய் நிறைய மாற்றங்களானது நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். அதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் தானம். அதுவும் வாயிலா ஜீவன்களுக்கு தானம் செய்யணும். நிறைய தானம் இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. அதில் வாயிலா ஜீவன்களுக்கு தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. வாயிலா ஜீவன்களாக இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம், பச்சரிசி, வெல்லம், தீவனம் இந்த மாதிரி அது சாப்பிடக்கூடியதை நம்ம தானம் மாதிரி பண்ணால் அதனால் நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தை மேக்சிமம் செய்யக்கூடிய கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த தையே ஒரு சிறந்த வழியாக அமையும். நீங்கள் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கும்பம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.